சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இன்றைக்கி நான் பச்சை கலரில் இந்த பச்சை பட்டாணியை போட்டு நான் ஒரு புலாவ் செஞ்சு காட்டுறேன்ப்பா உங்களுக்கு. பச்சை பட்டாணி ஒரு கப்பு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைக்கிறதுக்கு இந்த கொத்தமல்லி இலை இப்படி பார்த்துக்கங்க, ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். இந்த உலக்கில் ஒரு உலக்கு அரிசி போட்டிருக்கேப்பா, அதுக்கு தான். இது புதினா கீரை, எல்லாமே அலசி தான் வச்சுருக்கேப்பா. அது ஒரு கைப்பிடி அளவுக்கு. எடுத்து போட்டுக்கிடுவோம். அடுத்து 3 பச்சை மிளகாய், காரத்துக்காக வேண்டி 3 பச்சை மிளகாய். ஒடிச்சு போட்டுக்கிடுவோம். இது இந்த டிஷ்ஷில் நம்ம பூண்டு சேர்க்க போகிறது இல்லைப்பா. இந்த புதினா கொத்தமல்லி வாசத்தை பூண்டு மாற்றிடும், பூண்டு வாசம். அதனால் இஞ்சி பார்த்திங்களா, ஒரு நல்லா கனமான இஞ்சி, இவ்வளோ இஞ்சியை எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூண்டு போட்டோம்னா பூண்டு வாசம் அந்த புதினா கொத்தமல்லி வாசத்தை மாற்றிடும். அதனால் நான் பூண்டு சேர்க்கலை இந்த டிஷ்ஷில். இந்த இஞ்சி போட்டாச்சு. இது அரைச்சிக்கிறணும்ப்பா. கொஞ்சம் உருளைக்கிழங்கு, ஒரே உருளைக்கிழங்கு, பெரிய கிழங்க வேக வச்சு நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டை நறுக்கி வச்சுருக்கேப்பா. இது கறி மசாலா பொடி, நெய் 1.5 ஸ்பூனு. இப்போ கடலை நெய்யில் தான் நான் இதை செய்ய போகிறேன். இந்த ஒரு உலக்கு அரிசியை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி ரெடி பண்ணவங்கள 5 நிமிஷம் ஆயிரும், 1/4 மணி நேரம் கணக்கு வரும். ஊற வச்சாச்சு. இப்போ நான் இதை அரைச்சி காட்டுறப்ப கொஞ்சம் தண்ணி தேவைப்படும், ஊற்றிக்கலாம். ட்ரையாக போட்டுக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கலாம். இந்த எலுமிச்சம்பழம் இவ்வளவு போட வேண்டியதில்லை, ஒரு பாதி போட்டால் போதும். கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம்ப்பா. அரைச்சாச்சுப்பா. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போப்பா எண்ணெய், கடலை எண்ணெய் ஊற்றுறப்ப ஒரு 2 ஸ்பூன் ஊற்றியாச்சு, போதும். இந்த கறி மசாலா பொடியை போட்டாச்சுப்பா. இந்த வெங்காயம், ஒரு வெங்காயம், அப்போ அவங்ககிட்ட சொல்லலை, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமா நறுக்கி வச்சிருக்கேன், அதை போட்டாச்சு. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருக்குப்பா, போதும். இப்போ இந்த அரைச்சி வச்சதை உள்ள போட்டுருவோம். ரெண்டு கிளறியாச்சுப்பா. சும்மா 2 கிளறுனா போதும். இந்த பட்டாணியை இதுக்குள்ள போட்டுறேன். இந்த கேரட்டையும் போட்டுறேன். இந்த பட்டாணி கேரட்லையும் உப்பு பிடிக்கணும். அதனால இப்ப ஒரு நிதானமா உப்பு போட்டுக்கலாம். அப்புறமேலு கலக்கும் போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்ப்பா. இப்ப இதுல உப்பு பிடிக்கணுங்கிறதுனால போடுறேன்.
சும்மா வேகணும்னா இல்லை, சும்மா ஜஸ்ட் 2 கிண்டு கிண்டி விட்டுட்டு நம்ம இந்த தண்ணியை ஊற்றிடலாம்ப்பா. இதுல நம்ம ஒரு உலக்கு போட்டிருக்கோம், இப்போ 1.5 உலக்கு தண்ணி ஊத்துறோம். தண்ணி தான் இருக்கு, ஏன்னா கரெக்டா நம்ம ஊத்துனாதான். கூட ஊத்துனா குழஞ்சு போயிடும், குறையா ஊத்துனா வேகாம போயிடும். இப்ப இந்த 1.5 உலக்கு ஊத்தியாச்சு. இப்ப 1/4 மணி நேரம் ஊறின அரிசியை இது கொதிக்கவும் போட்டுக்கலாம். இந்த புளிஞ்சு விடுறதுக்கு இந்த விதை தெரியாம இருக்கிறதுக்காக வேண்டி இப்படி சைட்ல கூடி நறுக்கி வச்சிருக்கேப்பா. நம்ம புளியும் போது இந்த விதை வராது, அப்படியே பார்த்து புளிஞ்சு விட்டுக்கலாம். விதையோட போட்டா கசக்கும், அதனால இந்த எடுத்து வச்சிருக்கேன். தேவைப்பட்டது 2 பீஸோ 3 பீஸோ நம்ம புளிஞ்சு விட்டுக்கலாம். இதை நம்ம தனியா வச்சுக்கலாம். இப்ப தண்ணி கொதிச்சிருச்சுப்பா. சுத்தமா வடிச்சு வச்சிருக்க அரிசிய போடுறேன். தண்ணி இல்லாம தான் போடணும், ஏன்னா நம்ம கரெக்டா அளந்து வச்சிருக்கோம் இல்லையா. நெய் 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கப்ப 1 ஸ்பூனே போதும், ரொம்ப வேண்டாம். நெய் சும்மா ஒரு வாசத்துக்கு தான் போட்டிருக்கேன். இந்த உருளைக்கிழங்க பெருசா போட்டிருக்கேன். இது உருளைக்கிழங்கு வேற டேஸ்ட், நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான் உருளைக்கிழங்கு போடுறது. கூட வெறும் இது இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த கேரட்டையும் போட்டாச்சு. கிரீன் கலர்ல அப்பப்போ தெரியறது நல்லா இருக்கும். இப்போ உப்பு பார்த்துக்கிறேன், பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு இப்பைக்கு சரியா இருக்குப்பா. கொஞ்சம் இந்த லெமனை புளிக்கும். போதும், ரொம்ப புளிப்பு சேர்த்தா நல்லா இருக்காது இதுக்கு. இந்த புலாவுக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஒரு உப்பு தூக்கலா இருந்தா தான் அடுத்து வெந்து வரையில அரிசிக்குள்ள வேகையில நல்லா இருக்கும். இந்த இதை போட்டுறேன். மூடி வச்சிடலாம்ப்பா. மூடி வச்சு இப்போ வெயிட் போட்டுடலாம். இப்ப சிம்ல வச்சு ஒரு 7 நிமிஷம் வச்சிருக்கலாம்ப்பா. அடுப்ப சிம்ல வச்சாச்சு. 7 நிமிஷம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப 7 நிமிஷம் சிம்லயே வச்சப்ப இப்ப அங்கிட்டு 10 நிமிஷம் ஆச்சு. கேஸ் எல்லாம் இறங்கிருச்சு. இப்ப நம்ம திறந்து பார்ப்போம். இது மேலாக இருக்கு. நம்ம இன்னும் அப்படியே பிரட்டி விட்டுக்கலாம். ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கிரீன் கலர்ல புலாவ் கிடைச்சிருச்சு. பட்டாணி இதெல்லாம் போட்டு அட்ராக்ஷனா இருக்குப்பா. இதுல வெங்காய ரைத்தா வச்சிருக்கேன். நீங்க மட்டன் எது உருளைக்கிழங்கு எது வேணாலும் சைடிஷ் வச்சுக்கலாம். இன்னும் உங்களுக்கு கிரீனா தேவைப்படுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் அளவா தான் சேர்த்திருக்கேன். ரொம்பவும் சேர்த்தாலும் ஒரு மாதிரியா இருக்கும்ட்டு இந்த கிரீன் போதும் நான் அளவா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கிரீன் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நம்ம கீரைகளை சேர்க்க முடியாம இருக்கிறதுக்கு இதையும் சேர்த்து புதினா வகையில அப்படி இப்படி அரைக்கிறதுக்கு இந்த மாதிரியும் சாதத்துக்குள்ள போட்டு கொடுத்தா இது ஒரு டிஃபரெண்டா. இந்த பட்டாணி சீசன்ல எல்லாம் நம்ம வாங்கி செஞ்சுக்கலாம். நிறைய வேலை வைக்கும் போது நம்ம பட்டாணி கொஞ்சமா தான் வாங்குவோம், தேவைப்பட்டா வாங்க, வாங்காம கூட இருக்கும். இந்த சீசன்ல பட்டாணி சீசன்ல இந்த மாதிரி பட்டாணி இதெல்லாம் போட்டு நம்ம வச்சோம்னா இது ஒரு டிஃபரெண்டா ஒரு டேஸ்ட். ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கப்பா.
வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.